ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம வெண்பா வந்து இப்போ காணாமல் போயிட்டாங்க. இதை நினச்சி நம்ம மல்லியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எப்படியாச்சும் வெண்பாவை காப்பாற்றிடுன்னு சொல்லிட்டு எல்லா வழியிலையும் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் வந்து இதுக்கு காரணமே இந்த போலீஸ் தீபிகா தாங்க. இப்போ வந்து வெண்பா வந்து அந்த போட்டியில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஷயம் இவங்களுக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நம்ம வெண்பா காணாமல் போயிட்டா இல்லையா, அந்த விஷயம் நம்ம விஜய்க்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் அதை விஜயே கால் பண்ணும்போது இந்த ராஜேஸ்வரியும் சரி அந்த விஷயத்த வந்து சொல்லவே இல்லை. வெண்பா வந்து காணாம போயிட்டான்ற விஷயம் சொல்லவே இல்லை, போனை வச்சிடறாங்க. ஆனாலும் நம்ம விஜய்க்கு தெரிய வந்தால் ரொம்பவே கடுமையாக இருக்க போகுது. நம்ம மல்லிக்கு தான் செம்மையாக திட்டு வாங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த வாட்சை வச்சு நம்ம வெண்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொன்னாங்க இல்லையா, அதை வச்சு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அப்போ கூட கிடைக்கல. ஆனால் வந்து ஒரு தாவல காரை நிப்பாட்டிட்டு ரவுடிங்க பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம வெண்பாவை கண் விழிச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. அப்ப பாருங்க, தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. கண்டிப்பா யார் கையில நம்ம வெண்பா வந்து சிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் அந்த ரவுடி கிட்டே மாட்டிக்கினா ரொம்பவே கஷ்டம் தாங்க. ஆனாலும் பாருங்க, இந்த தீபிகா வந்து தீபனுக்கு கால் பண்ணி வெண்பா கிடைச்சிட்டாளான்னு கேட்குறாங்க. உடனே இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி தீபன் கேட்குறாங்க. அப்போவே இந்த தீபிகாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஏன்னா வந்து தீபன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இது நடந்ததுக்கு எல்லா காரணமும் இந்த தீபிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கினாங்க. தீபிகா, நீ இந்த மாதிரி பண்ணுவன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன் பொண்ணு ஜெயிக்கணுன்றதுக்காக அடுத்தவங்க பொண்ணை இந்த மாதிரி கடத்தி இந்த மாதிரியெல்லாம் வெற்றி பெற வைக்குவியா? நீ தான் இது ஒரு நல்ல ஒரு போலீஸ்க்கு அர்த்தமா? நீ வந்து பழைய தீபிகாவே இல்லை, நீ வந்து ரொம்ப மோசமா இப்ப வந்து மாறிட்டு இருக்க. நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பகையை வச்சுட்டு குழந்தைங்க கிட்ட கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபன் வந்து இந்த தீபிகாவை திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு தீபன் வந்து தீபிகா கிட்ட கேக்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சமாளிச்சாலும் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம வெண்பாவும் தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க இல்லையா. கரெக்டா வந்து நம்ம விஜய்கள் தான் கிடைக்கிறாங்க. நம்ம வெண்பா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய் என்ன செய்ய போறாங்கன்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.